தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலா நேத்து தளபதி ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டா அவருடைய நடிப்புல உருவாகி வந்துட்டு இருக்கிற தி கோட் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போடு பாட்டு நேத்துல இருந்து ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு. இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே கீழே வந்து மைக் தான் வந்து மேஜரா காமிச்சிருப்பாங்க. பாட்டோட வரிகள்லயும் சரி, பாட்டோட அந்த லிரிக்கல் வீடியோ விஷுவல்லையும் சரி, அந்த மைக் ஒரு மேஜர் பார்ட்டா வந்து இடம்பெற்றிருக்கிறத நீங்க பாட்டோட லிரிக்கல் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு தன்னுடைய மறைமுக ஆதரவை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட நிர்வாகி சாட்டை துறைமுகம் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு புதுவிதமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் நாம் தமிழர் கட்சிக்கு மறைமுக ஆதரவு கொடுத்திருக்காரு. அவர் நடிச்ச அந்த கோட் திரைப்படத்தோட பாட்டு நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்களே பார்த்திருப்பீங்க. அதுல வந்து கேம்பெயின் தொடங்கி மைக்க புடி அப்படின்ற மாதிரியான வரிகளா இடம்பெற்றிருக்கு. அந்த காட்சியில மைக்க வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்ல, ஆனாலும் மைக் சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மறைமுக ஆதரவு தரதா தான் நாங்க வந்து எடுத்துக்கிறோம். அவர் நேரடியா ஆதரவு கொடுக்கல அப்படின்னாலும் அங்க மைக்க வச்சாலே அது நாம் தமிழர் கட்சியை தான் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், அவங்களோட கட்சியோட சின்னத்தை தான் வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கும். அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுதான் அதை அங்க வச்சு எங்களுடைய கட்சிக்கு இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க அப்படின்றத அவர் மறைமுகமா மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு.